ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 14:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தேவனை எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறோம் என்று ஒருவர் இருக்கிறாரா என்று சொல்லி அந்த மகிமையின் தேவன் பரலோகத்திலிருந்து தாழ பார்த்தார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறதாயிருக்கிறது. பரலோகத்தின் தேவன் ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர், வழிகாட்டுகிறவர், நம்பத்தக்கவர், அனுகூலமான துணையாயிருக்கிறவர், சுகமாக்குகிறவர், உன்னை தப்புவிக்கிறவர், உன்னை கைவிடாதவர், உன்னோடு பேசுகிறவர். அவர் மகா பெரியவர், அவர் சர்வ ஞானி, சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று இப்படி நம்முடைய தேவனை பற்றி சொல்லிக்கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். உன்னை நன்றாய் அறிந்திருக்கிறவர், உங்க சூழ்நிலையை நன்றாய் புரிந்து கொள்ளுகிறவர், அப்படி ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு புரிதல், the understanding of God who he is, அவரை புரிந்து கொள்ளுகிற ஒருவன் இருக்கிறார்களா என்று சொல்லி தேவன் கண்ணோக்குகிறவராய் இருக்கிறார். உங்க ஆத்மா, உங்க மனசு, என் ரட்சகர், என்னை விடுவிக்கிறவர், என்னை வழி நடத்துகிறவர் இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த ஒரு ஆழமான ஒரு தாகம், அந்த உணர்வு. இன்னைக்கு நிறைய பேருக்கு நமக்கு பிரச்சனைன்னா எப்பவுமே அந்த பிரச்சனை ஞாபகத்திலே இருக்கிறோம், பயம் ஞாபகத்திலே இருக்கிறோம். தேவன் கேட்கிறாரு, அவைகளை விட பெரியவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு கவனம் உங்களுக்கு உண்டா? அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா என்று சொல்லி தேவன் கேட்கிறார். எப்பொழுதுமே நம்ம சூழ்நிலை, நம்ம போராட்டங்கள், நம்முடைய வழிகளை யோசிக்கிறோமே, ஆனா அவைகளை விட மகா பெரியவனாய் இருக்கிற இயேசுவை இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமா என்பது மிக முக்கியமாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உணர்வு உள்ளவர்களாய் நீங்கள் இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் இந்த வசனத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசப்பாவிடத்தில் கேட்கலாம், நான் உம்மை அதிகமாய் புரிந்து கொள்ளுகிற ஒரு மனநிலை எனக்கு வேண்டும், எனக்கு தயவு செய்யுங்க என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். பரிசுத்தமும் தயவும் உள்ள பிதாவே, உடைய மகா பெரிய இரக்கங்களுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இன்றைக்கு நாங்கள் உலக பிரகாரமாய், மாமிச பிரகாரமாய் யோசிக்க செய்கிறோம். ஆனால் அவைகளை பார்க்கலாம் சர்வ வல்லமை உள்ள இரட்சகராகிய இயேசு ராஜா நீர் இருக்கிறீர் என்று சொல்லுகிற ஒரு எண்ணம், ஒரு உணர்வு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு வருவதற்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகள் யாவருக்கும் அபிதமான ஒரு தயவை, கிருபையை நீர் தர வேண்டுமாய் செபிக்கிறோம் ராஜா. உணர்வு உள்ளவர்களா எங்களை மாற்றுவீராக. வார்த்தை மீது, பரலோகத்தின் மீது, பரிசுத்தத்தின் மீது, உம்மீது அன்றுவரே எங்களுக்கு உணர்வை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். இப்படி பாதத்திலே தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you.